இருக்கிறதுலேயே கொடுமையான விஷயம் என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு யோசிக்கிறது தான். அதை யோசிச்சு என் மண்டை மூலெல்லாம் காலியாக போச்சு. என் பசங்களை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் என் வீட்டுக்காரரை சமாளிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா 4-5 கை தேவைப்படும். இப்போ பார்த்தாலும் வாய் நமனமான்னு இருக்குது. அந்த கேக் செய்யலாமா இந்த கேக் செய்யலாமான்னு பேக்கிங்கில் குதிச்சிருவாரோன்னு பயந்து அவங்களுக்கு ஒன்று புதுசாக செஞ்சு தரேன்னு சொல்லி கிச்சன்லேருந்து வெளில துரத்தி விட்டுட்டேன். கிச்சன்லேருந்து தான் துரத்தி விட்டுட்டோமே, இதுக்கு மேலே அமைதியாக இருப்பாருன்னு பார்த்தா இதில் அது சேரு, அப்போ டேஸ்ட்டு சூப்பராக வரும், இதை சேரு, இது செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் சமாளித்து நானும் ஒரு வழியாக உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு உருளைக்கிழங்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணி எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறலான்னு பார்த்தா சீஸ் போடு அப்போதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. சரி சீஸ் போட்டால் சீஸியாக வரணும்ல, ஆனால் கடைசியில் எப்படி வந்துச்சு தெரியுமா? இதில் சீஸ் போட்டதுக்கான எந்த சோடமே தெரியல. எப்போவும் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. சரி மைதா மாவில் வேற செய்கிறோம், கொஞ்சம் ஜீரணம் நல்லா ஆகட்டுமேன்னு சொல்லி ஓமத்தை கொஞ்சம் தூக்கலாக போட்டுட்டோம் போல இருக்கு. மாவையே காணோம், வெறும் ஓமமாக இருக்குது. இருந்தாலும் மேலே இருக்க லேயர் அவ்வளோ கிறிஸ்பியாக வரும்னு நான் நினச்சே பார்க்கல. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க.